இதோட இன்னும் உள்கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஏன் வருதுன்னா, கேர்ட்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். கேஸ்ட்ரோனா இரைப்பை, ஈசோஃபேகஸ்னா உணவுக்குழாய், ரிஃப்ளக்ஸ்னா எரிக்கழிப்பு, டிசீஸ்னா தொந்தரவு. சரிங்களா? இது உலகத்துல ரொம்ப ப்ரெவலண்டான ஒரு நோய் தொந்தரவு தான். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் கிடையாது. பட் சரியான நேரத்தில் அதை நம்ம கவனிக்கலைன்னா அது சில காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் முடியும். இந்த கேர்டு வந்து எப்படி வருது அப்படின்னா, சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 பீங் ஸ்பைசி டயட், காரமாக உணவு சாப்பிடுவது. 2வது வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன். 3வது ஸ்மோக்கிங். 4வது ஆல்கஹால். 5வது வந்து பிசியாலஜிக்கல், அதாவது நம்ம பிரெக்னன்சிலையும் குழந்தைங்களையும் வரக்கூடிய சில தொந்தரவுகள். எல்லாத்துக்கும் வேற வேற டைப் இருக்கு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம அவாய்ட் பண்ண நமக்கு நோயோட தன்மை கம்மியாகும். இதோட இன்னும் உள்கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஏன் வருதுன்னா, உணவு குழாய்க்கும் இரைப்பைக்குமான செல் படிமங்கள் வேற வேற. அந்த செல் படிமங்கள் மாறுற இடம் வந்து ஒரு ஜோனா இருக்கும். ஒரு கடற்கரை மாதிரி, பீச்ல வந்து அலை அடிக்கிற மாதிரி, அதுக்கு மேல ஒரு மணல் இருக்கும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் இருக்கும். பட் அலை வந்து ஒரு பகுதியில மட்டும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பகுதியில இப்ப தண்ணி ரொம்ப அதிகமா போயிடுச்சு, மேல வந்துடுச்சுன்னா எப்படி கடல் உள் வாங்குற மாதிரி ஆசிட் மேல போறது தான் அந்த கட். இது ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, ஆசிட் இருக்கிற அளவுக்கு அந்த பீச்சோட ஓரத்திலே இருந்துட்டு போயிடுச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லை. பட் ஆசிட் மேல மேல போகும்போது எப்படி மண் அரிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி உணவு குழாயில இருக்க செல் அரிப்பு ஏற்படுறது தான் கட்.